ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 6ஆம் வகுப்பு இயல் 3 அறிவியல் தொழில்நுட்பம். இது டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தமிழ் ஜென்ரல் தமிழ்னா இது எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நோட்ஸு அந்த இயல் 3ல் என்னென்ன நோட்ஸ் இருக்குது, அதை எப்படி படிக்கணும், அவ்வளோதான் ஜென்ரல் டாப்பிக்கு. வாங்க வீடியோவில் போவோம். இயல் 3 அறிவியல் தொழில்நுட்பம். இது ஜென்ரல் டாபிக் தான், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. மொத்தம் 4 பாகம், 2 செய்யுள் 2 உரைநடை, இலக்கணம் மட்டும் தனியாக பார்த்துக்கலாம். அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியலால் ஆழ்வோம், கணியனின் நண்பன், ஒளி பிறந்தது. ஃபஸ்ட்டு அறிவியல் ஆத்திச்சூடி செய்யுள். இதோடைய நூலாசிரியர் யாருன்னா நெல்லை சு முத்து. இவருடைய சிறப்பு என்னென்னா, ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை கூறுவது. அது மாதிரி இவர் எழுதுகிற பாட்டு எல்லாமே அ ஆ இ இ உ உ ஏன்னு இருக்கும். சரிங்களா? ஆத்திச்சூடி ஔவையார் எழுதினாங்க. புதிய ஆத்திச்சூடி பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு முத்து. இயல்வரை, முடிந்தவரை, ஒருமித்த, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து. இது மீனிங். சரிங்களா? ஆசிரியர் குறிப்பு நெல்லை சு முத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று ஏபிஜே அப்துல் கலாமால் பாராட்டப்பட்டவர். அப்துல் கலாமால் அப்துல் கலாம் நெல்லை சு முத்துவை என்ன சொல்கிறாருன்னா, அப்துல் கலாம் என்ன மாதிரியே நெல்லை சு முத்து சிந்திப்பாருங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் யாரை தன்னை போல் ஒருமித்த அலை நீளத்தில் சிந்திக்கிறார் என்று கூறினார் நெல்லை சு முத்து. நெல்லை சு முத்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையத்தில் வேலைப்பாட்டவர் நிறுவனத்தில் வேலையேற்றியார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். இவர் ஒரு அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். இவர் கூறும் என்னென்ன சொல்கிறாருன்னா, உடல் நோய்க்கு ஔடதம் தேவை, மருந்து தேவை, நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, கண்டறி, கண்டு ப்ளஸ் அறி, ஓய்வர, ஓய்வு ப்ளஸ் அற, என் ப்ளஸ் என்று, ஏனென்று, ஔடதம் ப்ளஸ் ஆம் ஔடதம், எதிர்சொல் தருக, அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. இதுதான் எதிர்சொல். சரிங்களா? அடுத்து 2வது அறிவியலால் ஆழ்வோம் செய்யுள். இது ஜென்ரல் டாப்பிக்கு. இது ஜென்ரலாக தான் சொல்லுவாங்க. இதுக்கு செய்யுளுக்கு நூலாசிரியர் கிடையாது. இல்லை என்னென்ன சொல்கிறாங்கன்னா, வானை அளப்போம், கடலை மிலை எழப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பவருக்கும் சாத்திரம் கற்போம். மகாகவி பாரதியார். இந்த பாட்டை யார் எழுதினார்னு கேட்டாங்கன்னா, மகாகவி பாரதியார். அவன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றோம், ஆழ்கடல், விண்வெளி, விண் ப்ளஸ் வெளி, நீளம் ப்ளஸ் வான், நிலவான், இல்லாது ப்ளஸ் இயங்கும், இல்லாது இயங்கும். இதுதான் அறிவியல் ஆழ்வோம். அந்த இதில் உள்ள நோட்ஸ்னால் இது மட்டும்தான், இதை தவிர வேறு எதுவும் இல்லை. 3வது கொஞ்சம் பெருசு, உரைநடை கணியனின் நண்பன். இது எப்படின்னா, ஒரு பையனும் ஒரு ரோபோவும், ஒரு பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்குள்ளே ஒரு ரோபோ இருக்குது. அந்த ரோபோவும் பையனை என்ன பேசிக்கிறாங்க? ரோபோவுக்கு இன்னொரு பெயர் எந்திர மனிதன், தானியங்கி. அந்த ரோபோங்கிற வார்த்தை முதலாக ரோபோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 1920 காரல் கெபக், செக் குடியினர் நாட்டை சேர்ந்தவர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரோபோ என்பதை அடிமை என்று பொருள். இப்போ கொஸ்டின் கேட்கலாம், முதலில் ரோபோங்கிற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணாங்க, எந்த ஆண்டுனா 1920. யார்னா காரல் கெபக். எந்த நாடு? செக் நாடு. ரோபோ என்பதன் பொருள் அடிமை. சென்சார்னா நுண்ணறிவு கருவிகள். பிரிட்டான் கலைக்கலைஞர் தானியங்கி விளக்கம் தருகின்றன. சரிங்களா? ஃபஸ்ட்டு 1997 மே மாதத்தில் செஸ் கேம் மனுஷனுக்கும் ரோபோக்கும் வைக்கிறாங்க. ரோபோ ஜெயிச்சிருச்சு. விளையாண்ட மனுஷனோட பேர் கேரி கேம்ப்ரோ. அந்த ரோபோட்டோட பேர் டீப்ளோ. எந்த கம்பெனினா ஐபிஎம் ரோபோட். சூப்பர் கம்ப்யூட்டரை மிகத்திறன் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சவுதி அரேபியா முதல்ல ஒரு ரோபோட்டுக்கு குடியுரிமை கொடுத்துருக்கு. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு குடியுரிமை கொடுத்த நாடு யாருன்னா சவுதி அரேபியா. அந்த ரோபோட்டோட பேர் சோஃபியா. சோஃபியாவுக்கு யுஎன்ஓ ஒரு அவார்டு கொடுத்துருக்கு, புதுமைகளின் வெற்றியாளன்னு. அப்புறம் நுட்பமாக சிந்தித்தறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்று இருந்த, நின்று ப்ளஸ் இருந்த, அவ்வுருவம், ஆ ப்ளஸ் உருவம். மருத்துவம் ப்ளஸ் துறை, மருத்துவத்துறை. இயல் ப்ளஸ் இலக்க, செயல் இலக்க. செயல் ப்ளஸ் இலக்க, செயல் இலக்க. சூப்பர் கம்ப்யூட்டர், மிகத்திறன் கணினி. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்சொல் அரிது.
தானியங்களும் எந்திர மனிதர்களும் உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. 4வது வந்து வெளிச்சம், ஒளி பிறந்தது, அப்துல் கலாமோட நேர்காணல். இது எப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்துல் கலாம் கூட பேசினா எப்படி இருக்கும். குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் அப்துல் கலாம். 10 வயதில் அறிவியல் ஆசிரியர் மூலம் பறவைகள் எப்படி பறக்கின்றது என்று கற்றுக்கொண்டார். அப்துல் கலாமுக்கு பிடித்த திருக்குறள். அப்துல் கலாமுக்கு திருக்குறள் பிடிக்கும். அது என்ன திருக்குறள்னால், அறிவு அற்றும் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளலங்களையா ஆகா அரண். இந்த திருக்குறள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். லிலியன் வாட்சன் எழுதிய லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப், விளக்குகள் பல தந்த ஒளிங்கிறது அந்த புக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புக்கு தான் அவருக்கு வந்து அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி எல்லாமே கொடுத்துச்சான். அவர் இந்தியாவின் வெற்றிகளாக எது சொல்கிறாங்கன்னா, உணவு உற்பத்தி, சேட்டிலைட், மின்சாரம், மருத்துவம், இராணுவம். சரிங்களா, இராணுவத்துக்கு அக்னி பிரித்திவி கண்டுபிடித்தவர் நம்ம அப்துல் கலாம் தான். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, அடுத்த 100 ஆண்டுகளில் இந்தியா எப்படி இருக்கும்னு. 1000 வருடங்களுக்கு முன்பு இருந்த நாலந்தா யூனிவர்சிட்டி போல் கல்வி முறை இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போய் நாம் தயாரித்து அனுப்பிய சேட்டிலைட் சூரிய சக்திகள் பெற்றுத்தரும். செவ்வாய் கிரகத்தில் மனிதன் குடியேறி இருப்பான். குழந்தைகளாகிய நீங்கள் முதல் விஞ்ஞானிகளாக இருப்பீர்கள். இதெல்லாம் வந்து அந்த இயல் 3 அறிவியல் தொழில்நுட்பத்தில் உள்ள நோட்ஸு. இந்த நோட்ஸை இந்த மாதிரி அழகாக எழுதுங்க. எழுதி படித்தா மட்டுமே உங்களால் எந்த ஒரு தேர்வும் பாஸ் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா முடியாது. இந்த மாதிரி எழுதி உங்கள் கைப்பட படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.